இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ, அதுவும் நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், அகாரோவுடைய ரிஜென்சி ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படி ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இதோட கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அகாரோ ரிஜென்சி ஏர் ஃப்ரையர், இது பிளாக் கலர், மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷோட இருக்குது. அதோட ஒரு பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே, எந்த மோடில் நம்ம குக் பண்ண போகிறோம், ஃப்ரையரா இல்லைனா வந்து பேக்கிங்கா, அதை சூஸ் பண்ணுற மாதிரி வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்டில், டச் டு கோல்ட் ஹேண்டில், அதுக்கப்புறம் ஹீட்டிங் சேம்பர், இதுக்குள்ளே வச்சு தான் குக் பண்ணுற மாதிரி வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டச் ஸ்க்ரீனோட வருது. ஜஸ்ட் பவர் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 200 டிகிரி வரைக்கும் இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 90 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம். இது கூடவே 9 ப்ரீசெட் ரெசிபி இருக்குது. ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரோஸ்ட், ஃபிஷ், ஷ்ரிம்ப், பீட்சா, சிக்கன், பேக்கிங், டோஸ்ட், ரொட்டிசரி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஹீட் சேம்பர் வந்து நம்ம குக் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எல்இடி டிஸ்பிளேல வந்து இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 2 years வாரண்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரெசிபி புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏர் ஃப்ரையரில் என்னென்ன ரெசிபி வேணுமோ இதுலேருந்தும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சசரிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த ரொட்டேட்டிங் பேஸ்கெட் தான். இதுவும் இருக்குது. ஓப்பன் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம உள்ளே வச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொட்டேட் ஆகி வந்து ஏர் ஃப்ரை ஆகிடும். அடுத்ததாக பெருசாக ஒரு ஏர் ஃப்ரையிங் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டிட்டாச்சபிள் ஹேண்டில் இருக்குது. அது சேஃப்டி லாக்கும் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மெஷ் ரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லேயர் பண்ணி குக் பண்ணோம். மேலே வந்து கேக் வைக்கிறோம், அதுக்கப்புறம் கீழே பீஸா வைக்கிறோம், இல்லைனா வந்து நம்ம வத்தல், கருவேப்பிலை அந்த மாதிரி பொடி பண்ணுறதுக்காக காய வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த மெஷ் ரேக் வந்து யூஸ் ஆகும். இது கூடவே வந்து அவன் நல்லா இருக்கிற மாதிரி இதுலேயும் ட்ரிப் ட்ரே இருக்குது. ஸோ வந்து நம்ம கிரில்லாம் பண்ணுறோம், எண்ணெய் வடியுதுன்னா இந்த ட்ரிப் ட்ரேயில் எல்லாமே இருக்கும். அங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. மட்டும் இல்லை, இவங்க கொடுத்துருக்க எல்லா ஆக்சசரிஸுமே டிஷ் வாஷர் சேஃப், அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதோட நிறைய ஸ்கூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 ஸ்கூவர்ஸ் இருக்குது. ஸோ அது கபாப்லாம் பண்ணுவீங்கன்னா ஸ்கூவர்ஸ் இருக்குது. ஸ்கூவர் ரேக்கும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஸ்கூவர் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனோ பன்னீரோ நம்ம வந்து லேயர் பண்ணி இதையும் ரொட்டேட் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே ஸ்டீல் ஹேண்டில் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் பேஸ்கெட் எல்லாம் உள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சிலிகான் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டில்ஸ் இருக்குது. அதனால் சூடு படாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிலிகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏர் ஃப்ரையரை எப்படி யூஸ் பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃப்ரை பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இந்த ரொட்டேட்டிங் பேஸ்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டுட்டு லைட்டாக ஆயில் வேணால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், சின்ன பசங்க இருக்காங்கன்னா. இல்லை ஆயில் வேண்டானா அப்படியே வந்து ஜஸ்ட் சால்ட் போட்டு வந்து இந்த ஹேண்டில் வச்சு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு மோட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணுறேன். அகைன் இது ரொட்டேட் ஆகணும் இல்லையா, அதனால் ரொட்டேசரியும் நான் ஆன் பண்ணிக்கிறேன் அந்த மோடும். ஸோ 15 மினிட்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மெஷ் ட்ரே யூஸ் பண்ணி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். 2 ட்ரேலையுமே பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி லேயர் பண்ணிவிட்டேன். இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் மோட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸும் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ரொட்டிசரி ராட் அண்ட் ஃபோர்க் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஹோல் சிக்கன் வந்து இப்போ நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே ரொட்டிசரி மோட் ஆன் பண்ணிவிடுங்க. டிஃபால்ட்டாக செட்டிங் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெம்பரேச்சர், டைமிங் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸில் வந்து ஃபுல்லி குக்டு ஜூஸி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அகாரோடைய இந்த ரிஜென்சி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நீங்களும் ஹெல்த்தியாக வந்து உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.